Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu, and very good morning dear students. How are you all? I hope you are all safe at home. Okay, so today we have a nice session to learn about language. So இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் லெட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லெட்டர்ஸ், how we are going to pronounce some letters. ஸோ லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் எப்படி உச்சரிக்கணும் அதை பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது எக்ஸாம்ஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா நான் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், லெட்டர்ஸ் ஏபிங்கிற ஒரு எழுத்தோட நம்ம வார்த்தை ஒரு வேர்டு வந்து எண்ட் ஆகும்போது ஆப், நம்ம தமிழில் அப், தமிழ்லேயே உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணும்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள், டேப், லேப், டேப், லேப், ஆப், ஆப் அப்படின்னு முடியுதா பாருங்களா? ஸோ அப்போது எப்படி எண்ட் ஆகுது பாருங்கள், ஆப், டேப், லேப். ஏடி அப்படிங்கிற வேர்டில் நமக்கு முடிஞ்சால் எப்படி இது பண்ணணும், மேட், சேட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், மேட், சேட். ஸோ அதே மாதிரி ஏசியை பாருங்கள், ஏசி நம்ம முடிஞ்சால் அக், ஆக். இந்த இடத்துல நம்ம சி சவுண்டே நம்ம இஸ் மாதிரி தானே போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் இது டிஃபர் ஆகும். இந்த இடத்துல ஏசிங்க வரும்போது நமக்கு என்ன வருது, ஆக், ஆக்னு வருது உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் எப்படி இந்த வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறீங்க, சாக். ஸோ கே சவுண்டில் நீங்கள் உச்சரிக்கிறீங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சிகே வந்தாலும் இக்கு, இக்கு தமிழில் இக்கன்னா சவுண்டு, சரிங்களா? அப்போ கே சவுண்டு. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், பேக், லேக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிஹெச் வந்தால் இச், இச் சவுண்டு, தமிழில் இச்சு சொல்லுவோம்னா அந்த சவுண்டு, சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஆர்ச், ஆர்ச்சுன்னு சொல்லுவோம்ல ஆர்ச். அதுக்கப்புறம் செயின், செயினில் சிஹெச் வந்து இச்சு சவுண்டு, சரிங்களா? அப்போது செயின். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எல், எல்ல முடிகிறது, டபுள் எல். ஸோ அதை நம்ம தமிழில் இல்லு தான் சொல்லுவோம். புல், ஃபால், ஃபால், புல், ஃபால். ஸோ அது எப்படி இல் சவுண்டு, சரிங்களா? தமிழில் இல் சவுண்டு. ஸோ அது எக்ஸாக்டாக தமிழ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எஸ், டபுள் எஸ் வந்தால் இஸ் சவுண்டு தான். ஃபிஷ், பாஸ், ஃபிஷ். இதை நீங்கள் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவீங்க எப்படின்னு உங்களுக்கு. அது மாதிரி இஃப் சவுண்டு, டபுள் எஃப் வந்தால் ஆஃப், பஃப், ஆஃப், பஃப். அந்த இஃப்பை நல்லா அடுத்தோம்ல, இஃப்னு சொல்லுவோம்ல. ஸோ ஆஃப், பஃப். டபுள்யூ வந்தால் நம்ம தமிழில் ஈ என்ன சொல்கிற மாதிரி, சரிங்களா? பி, ஹனி பி, ஃபீ. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், டபுள்யூ நம்ம எப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ஒரு உச்சரிப்பை நீட்டுறோம். அப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், தமிழ் இடத்துல இஎன்னாவை எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி சொல்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஓ, ஓ சவுண்டை நம்ம எப்படி சொல்லுவோம், ஓ, அவுட். ஆ சவுண்டில் நம்மளுக்கு வருது. நம்ம வே சவுண்ட்லேயும் சில நேரத்தில் வரும், சரிங்களா? அவுட், அவுல் எப்படி சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் பாருங்கள், அவுட், அவுல். பாருங்கள், இ, இதுவும் இஏ. இதே நம்ம என்ன சவுண்டு தான் நம்ம தமிழ் எழுத்தில் சொல்லும் போது இஎன்ஆ சவுண்டை தான் நம்ம சொல்ல போகிறோம், இஏயும். எப்படி எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஈச், ஈட், ஈச் அண்ட் ஈட், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், சி, இதை எப்படி லாஸ்ட், இந்த வேர்டு வந்து லாஸ்ட்டில் வரும், ஒரு வேர்டோட லாஸ்ட்டில் வரும், ஒரு வார்த்தையோட லாஸ்ட்டில். ஸோ அது இஸ் சவுண்டை நம்மளுக்கு தரும். சான்ஸ், எக்ஸாம்பிள் பாருங்கள், சான்ஸ், டான்ஸ். இந்த இடத்துல இஸ்ன்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். அப்போ சிஇ வந்தால் லாஸ்ட்டில் வரும்போது நம்ம எப்படி சொல்கிறோம், சான்ஸ், டான்ஸ். அந்த வேர்ட்ஸ்லாம் ஃபெமிலியராக நீங்கள் கேட்டிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அப்போ இஸ் சவுண்டில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அது மாதிரி சில இடத்துல சிஇ வரும்போது நம்ம சே சவுண்டில் வரும். பாருங்கள், செல். இந்த இடத்துல பாருங்கள், செடார், சிடார், சிடார்னு சொல்கிறோம்ல. ஸோ செல், சிடார். இந்த இடத்துல சே சவுண்டில் வரும், சே சவுண்டில், சரிங்களா? சிஇ. ஸோ செல், சிடார். அதுக்கப்புறம் பாருங்கள், டிஆர். இந்த இடத்துல இட்ரு, தமிழில் பாருங்கள், இட்டும் ரேவும் பட அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இட்டையும் இட்டும் ரேவும் சேரும் போது நம்ம எப்படி தமிழில் சொல்லுவோம், உச்சரிப்போம், ட்ரான்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி டிஆர், ட்ராப், ட்ரக். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ட்ராப், ட்ரக், ஓகேவா? அதுக்கப்புறம் பிஆர் பாருங்கள், பிஆருக்கு நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், உச்சரிக்க போகிறோம், ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள், ப்ரில், ப்ரால், ப்ரில். அதே மாதிரி தான் தமிழ் பாருங்கள், பேரை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ப்ரில், ப்ரவுல் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்குங்க. அது மாதிரி டபுள் ஓ டி வந்தால் ஊட், அதை நம்ம என்ன ஊ சவுண்டு, ஊவண்ணா சவுண்டு. தமிழில் ஊவண்ணா சவுண்டு இருக்குல்ல, ஊன்னு சொல்லுவோம்ல அந்த சவுண்டு, சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த வேர்ட்ஸ் எதோட எண்டிங் ஆக முடியாது இருக்கும்னா எம், என்எல்டி, இதே மாதிரி, சரிங்களா? ஸோ அதே மாதிரி எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூட்டுங்கிறதுல ஸோ டபுள் ஓடி வந்திருக்கு, சரிங்களா? ரூட். அதுமாதிரி டூல்,
டூல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? ஸோ அது எதில் முடியுது? எல்ல முடியுது. சரிங்களா? டூல். ஸோ டபுள் ஓ வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ. தமிழ் இடத்துல ஊவனா சவுண்டை நம்ம எப்படி உச்சரிப்போமோ அதே மாதிரி சொல்லணும். ஓ. சரிங்களா? ஊன்னு சொல்லணும். அப்போது ரூட், டூல். நெக்ஸ்ட் பாருங்கள், டபுள் ஓ ஆனால் கே வந்துரு, கே எண்டிங்கில் முடியும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும்னா ஊ. கே எண்டிங்கில் முடிஞ்சா எதெல்லாம் எண்ட் ஆகணும்? ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தம்போது ஊவனா சவுண்டு நம்ம எதுக்கு நம்ம தமிழ் இடத்துல ஊவனா உச்சரிக்கும் போது எப்படி ஊன்னு சொல்லுவோம்? அது எப்போது நம்ம இங்கிலீஷில் நம்ம சொல்லணும்னா டபுள் ஓ வந்து நல்லா நீட்டணும்னா அந்த வேர்ட் MNLT இந்த எழுத்துக்களோட இந்த லெட்டர்ஸோட எண்ட் ஆகுனா அந்த வேர்ட் எண்ட் ஆகுனா நம்ம என்ன செய்யணும்? ஊ நீட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட், டூல் சொல்லியிருக்கோம்ல. ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஒன்று பாருங்களேன், டபுள் ஓ கே, கேல எண்ட் ஆகுனா அதை என்ன ஊ. ஃபார் எக்ஸாம்பிள் புக், டுக், ஐ டுக் த புக், ஐ டுக் மை புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புக்குங்கிறது நம்ம புக்குன்னு சொல்லலை, புக். டூக்குன்னு சொல்லலை, டுக். ஸோ இங்கேயும் டபுள் ஓ தான் வந்திருக்கு, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? டுக்குன்னு தான் சொல்கிறோம். ஸோ அப்போது கே சவுண்ட், கே முடிஞ்சால் எண்டிங்கில் கே முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி டபுள் ஓ வந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஊன்னு சொன்னால் முடியும். தமிழ் எழுத்து ஊ. ஆனால் TMNL இதே மாதிரி முடிஞ்சால் ஊ நல்லா நீட்டும். ஊவனா சவுண்டை நம்ம நீட்டும். சரிங்களா? ரூட், டூல். இங்கே பாருங்கள், புக்கு, டுக். ஸோ ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஷன். ஷன் முடிகிறது TION. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா TION வந்தால் டன், அல்டியோன் என்னெல்லாமோ சொல்கிறீங்க. ஆனால் இதை எப்படி வாசிக்கணும் பாருங்கள். ஷன் தமிழில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஷன் TION வந்தாலே ஷன்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நேஷன். அது மாதிரி SION வந்தாலும் ஷன் தான். சரிங்களா? ஷன். டெசிஷன், சரிங்களா?